குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 4/8/2026 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் மாதம், ஆடி பராபவ வருடம் ஆடி 19ஆம் நாள். நேற்றெல்லாம் ஆடி 18 கொண்டாடிட்டீங்களா? எல்லாம் நம்ம இன்னொரு இதை நம்ம சொல்லியே ஆகணும். நீர்நிலைகளை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஆறாக இருந்தாலும் சரி, குளமாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே அந்த நீர்நிலைகளை நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அந்த காவிரி தாயை நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் இருக்கிற நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமை அதுதான். நம்ம குடிக்கிறது சுகாதாரமாக சுத்தமான தண்ணீரை கொடுக்கணும். நமக்கு காய்ச்சல், உடம்புல ஏதாவது தொந்தரவு எதுனாலும் அந்த தண்ணியில் தான் பரவும். அதனால் தண்ணியை சுத்தமாக வச்சுக்கணும். அவள் ஒரு தாய், காவிரி தாய். அதனால் நம்ம நீர்நிலைகளெல்லாம் சுத்தமாக வச்சு இருந்தோன்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். சரிங்க. சஷ்டி திதி நைட்டு வரைக்கும் இன்றைக்கி பூரா சஷ்டி திதி தான். முருகப்பெருமானுக்குரியது. ரேவதி நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம். எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் பண்டிகை ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30, காலை நல்ல நேரம் என்கிற சுபகோரை 7:15 to 8, மாலை 4:45 to 5:45, திதி சஷ்டி திதி, சமநோக்கு நாள், கௌரி நல்ல நேரம் 10:30 to 11:30, இரவு 7:30 to 8:30. இன்றைய ராசி பலன்: மேஷம் போட்டி, ரிஷபம் செலவு, மிதுனம் சிக்கல், கடகம் லாபம், சிம்மம் முயற்சி, கன்னி விவேகம், துலாம் வரவு, விருச்சிகம் சிந்தனை, தனுசு கோபம், மகரம் வெற்றி, கும்பம் எதிர்ப்பு, மீனம் நற்செய்தி. நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷங்கள்: ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசம் உதயமான நாள் புதன்கிழமை. முருங்கைப்பூவை பருப்புடன் சமைத்து உண்ண கண் எரிச்சல், வாய் நீர் ஊறல், வாய் கசப்பு மாறும், இரும்புச்சத்து அதிகமாக கிடைக்கும். ஓய்வு ஒரு அழகான உடை, ஆனால் அது இடைவிடாமல் அளிப்பது ஆபத்து. ஓய்வு நம்ம எடுக்கணும், அதே நிரந்தரமாக ரொம்ப இதாக எடுக்கக்கூடாது. தன்னம்பிக்கையின் குறைவே அதிருப்தி, அது நெஞ்சுறுதியின் குறைபாடு. அதனால் நம்ம பேங்க்குக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு நகைக்கு நோட்டீஸ் வந்துச்சு. அதனால் பேங்க்குக்கு போயிட்டு வந்தோம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். சஷ்டி விரதம் நாளை மிருத்யு சுபம் விவக்க கரிநாள் தனிய நாள். நாளான்னைக்கு காலாஷ்டமி, நீலகண்டாஷ்டமி, வாக்கியப்படி ஆடி கிருத்திகை. நாளான்றைக்கு காலாஷ்டமி, நீலகண்டாஷ்டமி, வாக்கியப்படி ஆடி கிருத்திகை. கிருத்திகை முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள். அதற்கு பிறகு அதாவது திருக்கணிதப்படி நாளான்றைக்கும் அடுத்த நாள், அதாவது 22ஆம் தேதி வாக்கியப்படி. அதாவது வாக்கியப்படி நாளான்றைக்கு, திருக்கணிதப்படி 22ஆம் தேதி. அதற்கு மறாவது நாள் திருவாடிப்பூரம் ஆடி 29. ஆடி திருவாடிப்பூரம்ங்கிறது வளைகாப்பு. ஆண்டாளுக்கு திருமணமாகாத பெண்களுக்கெல்லாம் வளைகாப்புங்கிறதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வளையல் சாற்றிக்கும்ன்றது தான் திரு ஆடிப்பூரம். அம்மனுக்கு வளையல் சாற்றுவாங்க. நம்ம அந்த கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்கலாம் வேண்டிட்டு சுவாமிக்கு வளையல் அங்கே கோவில்லையே எல்லாரும் இது பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லது. சுமங்கலிகளுக்கு நீங்களும் 2 வளையல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணமாகாத பெண்கள், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டில்.
இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமானுக்குரிய அந்த செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி விரதம் வந்திருக்குது. அதனால் சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல இது. முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டோன்னா எல்லாம் நல்லபடியாக, குழந்தை இல்லாதவங்க எல்லாம் சஷ்டி விரதம் தான் எடுப்பாங்க. அதனால் எடுத்த முருகப்பெருமானே குழந்தையாக பிறப்பார் என்பது ஒரு இது. நீங்கள் எடுத்துக்கோங்க. சரவணபவ என்னும் மந்திரத்தை சொல்லி சட்கோண கோலம் போட்டு வீட்டில் வேண்டுதல் வச்சு இது பண்ணுங்க. அவருக்கு பிடித்தது பஞ்சாமிர்தம், தினை மாவு. அவருக்கு பஞ்சாமிர்தம் செய்ய தெரியும்ல. பூவாழைப்பழத்தை உடைச்சி போட்டு வெல்லம், பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி எங்கள் அப்பா போய் தைப்பூசத்துக்கு காளிப்பட்டியில் செய்துட்டு வருவாங்க. பானையில் அபிஷேகம் கொடுத்து வாழைப்பழம், வெல்லம், பேரிச்சம்பழம், முந்திரி, நெய், அப்புறம் எல்லாம் பிசைவாங்க. பிசைஞ்ச கையே இதாகும். பிசைஞ்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பஞ்சாமிர்தம். நாங்கள்லாம் பானையில் கொண்டு வருவாங்க, போட்டு போட்டு சாப்பிடுவோம். ஒரு பெரிய பானை இது பண்ணுவாங்க காளிப்பட்டிக்கு. காளிப்பட்டி முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் அன்னைக்கு பண்ணுவாங்க எங்கள் அப்பா. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் பிசைஞ்சி சுவாமிக்கு நிவேதனமாக கொடுத்தா ரொம்ப நல்லது. முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவல் கொடுக்குறேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. என்னடா நீங்கள் குத்து சாங்ஸ் போடுறோன்னு நினைக்க வேணாம். குழந்தைங்க அதை விரும்புகிறாங்க. எல்லா குழந்தைங்களும் நான் யூடியூப்பில் பார்க்குறேன். எல்லாத்தையும் குழந்தைங்க அந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. அதனால் அப்படி போட்டு விட்றேன். சரி போய் எப்போவுமே நம்ம டென்ஷனு அது இதுன்னு இதாக இருக்கிறோம். ஏதோ அப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பாட்டு குழந்தைங்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குதுன்னு அந்த பாட்டை போடுறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோட குத்து சாங்ஸ் போட்டுட்ருக்காங்கன்ட்டு பிள்ளைங்க அதை பார்த்து பார்த்து நல்லா டான்ஸ் ஆடுதுங்க. நயன்தாரா பிள்ளைங்களாம் எல்லாம் அவங்கன்னு இல்லை, எல்லா குழந்தைங்களும் டான்ஸ் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு, ட்ரெண்டிங் பாட்டுக்கு. அதனால தான் இப்படி போடுற குழந்தைங்களுக்கோசரம். சரி சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி. நான் போய் அம்மனை பார்த்துட்டேன். சின்னமாரியம்மன் பட்டக்கோயில்கிட்ட நான் போகும் பொழுது அம்மனை இன்னும் பார்க்கவே இல்லையே, கம்பம் போட்டுன்னு நினச்சேன். அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கம்பத்தோடு நம்ம பார்த்தது அம்மாவுக்கு திருமணத்தில் அம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. கேட்டவரை தள்ளி கொடுப்பாங்கன்னு. என்ன என் கடன் கஷ்டங்கள் தீரணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். எல்லாமே இறைவன் கையில் தான் இருக்குது. நம்ம கையில் என்ன இருக்குது? மனுஷருங்க எப்போவுமே யாரும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கே அவங்கவுங்க பிரச்சனையை பார்க்க முடியல. மண் கொட்டுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே பெருக்கம் ஓட்டு வீடாக இருக்கும், எலி ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் மண்ணாக கொட்டுது. அதுதான் தட்டி விட்ற அப்படியே நரன்னு இருக்குது தான். ஐயோ நிறைய இருக்குது. அதை இப்போ தள்ளி விட்றேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வேண்டிக்கிட்டேன். என் கஷ்டம் கடன் தீரணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி.